அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் தானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சி இந்தியாவில் சமீபத்தில் குடியரசு தினம் நடந்து முடிந்திருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் சிறப்பாக அந்த நிகழ்வை நடத்துவார்கள். விழா கோலம் காணப்படும் அங்கே. அது கடந்த 10 ஆண்டுகளாக நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இன்னும் சிறப்பாக அது இயங்கிக் கொண்டிருப்பதை பலர் கூறுவதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவுடைய குடியரசு தினம் தொடர்பாக நிறைய பேச போவதில்லை. ஆனால் முக்கியமாக இதை பேசுவதற்கு என்ன காரணம் என்றால், அந்த நடந்த குடியரசு தின விழாவில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மகன் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பிரதம விருந்தினராக சென்றிருக்கின்றார். இலங்கையில் ஆட்சியில் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய கட்சி இருக்கின்றது. இன்னும் வேறு பிரபலமான அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்தியா ஏன் இந்த நேரத்தில் நாமல் ராஜபக்ஷவை பிரதம விருந்தினராக அங்கே அழைத்திருக்கின்றார்கள்? உண்மைதான். இது ஒரு மிக இந்தியா தற்போதைய நிலையில் இந்த தற்போதைய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் விதமாக, அதாவது இந்த மத்திய அரசை தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருப்பதற்கான ஒரு திட்டமாக, ஒரு முயற்சியாகத்தான் நாமல் ராஜபக்ஷவுக்கு பெருமளவான முன்னுரிமைகளை எதிர்கட்சியினருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அண்மையில் டிக்வா புயலின் போது கூட உங்களுக்கு தெரியும், மஹிந்தா வீட்டில் தான் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா இருந்தார். பல புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த குடியரசு தின விழாவில் நாமல் ராஜபக்ஷ கர்நாடகாவுக்கு, ஒடிசா பகுதிக்கும் கர்நாடக மாநிலத்துக்கும் சென்றிருக்கின்றார். இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை கொண்டாடும் நிகழ்வில் கலந்து கொள்ள அவர் SLPP தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவை தான் இந்தியா ஒடிசாவில் இருக்கின்ற புவனேஸ்வர் என்ற இடத்துக்கு அழைத்திருந்தது. இதில் SJP, அதாவது சஜித்தின் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மஹிந்த ராஜபக்ஷவின் கட்சியை, அதாவது நாமல் என்ற கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்த ஒரு குழுவாகத்தான் அவர்கள் போயிருந்தார்கள். SJP நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சித்ரலால் பெர்னாண்டோ, சமித்னி கிரியல்ல, சதுர கல்லப்பட்டி மற்றும் பிரசாத் ஸ்ரீதர்த்தனா மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இந்திகா அனிருத்த, சஞ்சீவா எதிரிமன்னா மற்றும் சம்பத் அத்துக்கொரல ஆகியோரும் SLPP அரசியல் குழு உறுப்பினர் மிலிந்த ராஜபக்ஷ ஆகியோர் அடங்கின அந்த குழுவுக்கு நாமல் ராஜபக்ஷ தான் தலைமை தாங்கி இருந்தார். இந்தியாவின் முன்னணி தனியார் பல்கலைக்கழகங்களில் ஒன்றான கலிங்கா தொழில்நுட்ப நிறுவனம் KIIT என்றது, இந்த நிறுவனம் தான் அதை ஏற்பாடு செய்திருந்த இந்த குடியரசு தின கொண்டாட்டத்திற்கு தலைமை விருந்தினராக போடப்பட்டது டாக்டர் அர்ச்சுனா சமந்தா. அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அதே நேரம் நாமல் ராஜபக்ஷவும் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இது நீங்கள் அவர் அதில் பேசும்போது கூறியது, நமது எதிர்காலம் பிராந்திய ஒத்துழைப்பு, சவால்களை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் இளைஞர்களின் தலைமைத்துவத்தை பொறுத்தது என்று நிகழ்வில் தான் அவர் உரையாற்றியிருந்தார். ஒரு அடுத்த ஜெனரேஷனை இலங்கையில், தனக்கு சார்பான ஒரு அடுத்த ஜெனரேஷனை இந்தியா தயார் செய்கின்றது என்றதுதான் இதன் அழைப்பின் பின்னணியாக இருக்கின்றது. இதில் கூடுதலாக என்ன சொன்னால், இன்னொன்றையும் இந்த கொழும்பிலிருந்து வந்த ஆங்கில நாளேடு ஒன்றை போட்டிருக்கின்றது. அதாவது இந்த குழுவினருக்கு இந்திய அரசாங்கத்தின் ஆசிகள் கிடைத்ததாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நிறைய ஆசிகள் கிடைத்ததாகவும். அவர் புறப்படுவதற்கு முன்னர் அந்த குழு கொழும்பில் இருக்கின்ற இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்து கலந்துரையாடிய போது உயர்ஸ்தானிகர் திரு ராஜபக்ஷவின் கவனத்தை ஈர்த்ததாகவும், ஏனெனில் இந்தோ ஆரிய மொழிகளில் பொதுவான வேர்கள் இருப்பதால் ஒடிசாவில் பேசப்படும் மொழி மற்றும் சிங்களம் ஆகியவற்றுக்கு இடையில் குறிப்பிடத்தக்க ஒற்றுமைகள் இருப்பதாகவும் இருவரும் புதுசாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்ப என்னென்று சொன்னால், ஏதோ ஒரு வகையில் இந்தியா மஹிந்த ராஜபக்ஷவையும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவையும் ஒருங்கிணைத்து ஒரு பலமான எதிர்கட்சியை உருவாக்கி தற்போதைய அரசுக்கு ஏதோ ஒரு வகையில் மறைமுகமான அழுத்தத்தை பிரயோகிப்பதற்கு முற்படுகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. கடந்த அரசு தலைவர் தேர்தலின் போது கூட ரணிலையும் சஜித்தையும் ஒருங்கிணைப்பதற்கு இந்தியா கடுமையாக பாடுபட்டிருந்தது.
இப்போதும் அதனைத்தான் செய்கின்றது. இந்தியாவின் இந்த நடவடிக்கை காரணமாகத்தான் உங்களுக்கு தெரியும், அண்மையில் கொழும்பிலும் இந்த இந்தியாவின் 77வது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டிருந்தது. அந்த குடியரசு தினத்தின் போது இலங்கையின் பெருமளவான தற்போதைய ஆட்சியில் இருக்கின்ற அரச தரப்பின் பெருமளவானவர்கள் அங்கு கலந்து கொண்டிருந்தார்கள். இந்திய அரசுடன் டில்வின் சில்வாவும் அதில் பிரசன்னமாக இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போது நீங்கள் பார்க்கலாம், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு கூட்டணி என்று சொல்கின்ற அசோசியேஷன் டிக்வா புயல் தொடர்பாக ஒருங்கிணைந்து வேலை செய்வது போன்ற நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது இந்த நாமல் ராஜபக்ஷவுக்கு இந்தியா கொடுக்கின்ற முன்னுரிமைகளை ஏதோ ஒரு வகையில் குறைக்கும் முகமாக இலங்கை அரசு தற்போது இந்தியாவுடன் அதிக ஈடுபாட்டை காட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது போலதான் தெரிகின்றது. இப்ப நாமல் ராஜபக்ஷவுடைய இந்த பயணம் தொடர்பாக இது மோடி அவர்கள் அழைப்பு விடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். அதற்கு அரசியல் இருப்பது காரணமாக நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து உணரக்கூடிய இருக்கின்றது. ஆனால் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கத்தின் பிரதிநிதிகளை இங்கே செல்லாமல் விட்டதற்கு என்ன காரணம்? உண்மைதான், அவர்களுக்கு அழைப்பு, அதாவது இதை அவர்கள் ஒரு தனி சில விடயங்களை நாங்கள் பல தடவைகள் இங்கு கூறியிருக்கின்றோம். சில விடயங்களை அவர்கள் வெவ்வேறு தனியார் நிறுவனங்கள் அல்லது மக்களின் ஊடாகத்தான் செய்வார்கள். அதாவது இந்த நாமல் ராஜபக்ஷ அவர்கள் அரசாங்க ரீதியாக யாருக்கும் அழைப்பை விடுக்கவில்லை. ஆனால் ஒரு பல்கலைக்கழகத்தின் ஊடாக நாமாலுக்கு அழைப்பை விடுத்திருந்தார்கள். அதை கொழும்பில் இருக்கின்ற இந்திய தூதுவர் உறுதிப்படுத்தி இருந்தார், அதுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இது ஒரு அன்ஆபிஷியலான விடயம், ஆனால் ஆபிஷியலாக கருதப்பட்டதாகத்தான். அதாவது அரசின் ஆசீர்வாதம் இருக்கின்றது, அதைத்தான் கொழும்பு பத்திரிகை போட்டிருக்கிறது. இந்திய அரசின் முழு ஆசீர்வாதத்துடன் தான் போனார்கள் என்று போட்டிருக்கிறது. இப்ப இது இந்த தற்போதைய அரசுக்கு சொல்லாமல் செல்கின்ற ஒரு செய்தியாக இருக்கலாம். நாங்கள் அண்மையில் கூட இந்த மீனவர் போராட்டத்தை போல கூட நான் கூறியிருந்தோம், இலங்கை அரசும் இவ்வாறான நிகழ்வைத்தான் செய்தது. தான் நேரடியாக இறங்காமல் மக்களின் ஊடாக ஒரு செய்தியை சொல்ல வெளிக்கிட்டது. அது பிழைத்து விட்டது. தமிழர்களை பொறுத்தவரையில் அது அப்படித்தான் நடக்கும். ஆனால் சிங்களவர்களை பொறுத்தவரையில் இந்தியா இலங்கை அரசு எவ்வாறு செய்ததோ அதே போன்ற ஒரு நிகழ்வை தன் அரசுகளால் உத்தியோகபூர்வமாக செய்யாமல் ஒரு நிறுவனத்துக்களால் செய்திருக்கிறார்கள். எந்த நாட்டை எடுத்திருக்கின்றாலும் ஒருவரிடம் மட்டும் தங்கி இருக்க மாட்டார்கள், பலரிடம் தொடர்புகளை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள். தேவை வரும் பொழுது அந்த தேவையான நேரத்தில் தேவையானவர்களை பயன்படுத்துவார்கள். ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகின்றது, அனுரகுமார் திசாநாயக்கனுடைய ஆட்சி ஓரளவுக்கேனும் நிலைத்துக் கொண்டிருப்பது போல் தெரிகின்ற மாதிரியான ஒரு பிம்பம் காணப்படுகின்றது. அது இருக்குமா மாறுமா அப்படித்தான் இருக்குமா என்று யாரும் கூற முடியாது. ஏனென்றால் புறசக்தியினுடைய அழுத்தங்கள் உங்களுக்கு தெரியும், எவ்வாறு மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று. நாமல் ராஜபக்ஷவை இவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுத்தி வைத்துக் கொண்டிருப்பது ஒரு தருணம் வரும் பொழுது இந்தியா மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாமல் ராஜபக்ஷவை பயன்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான், இந்தியா அதற்கான முயற்சிகளை தான் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. அடுத்த ஆட்சியிலாவது தனக்கு முற்றுமுழுதாக தனது கைக்குள் இருப்பவர்களை, ஏனென்று சொன்னால் தென் இலங்கையில் இப்ப வடக்கு கிழக்கில் இந்தியா ஓரளவுக்கு தனது ஆளுமையை வைத்திருக்க முயற்சி செய்கின்றது. ஆனால் தென்னிலங்கையில் முற்றுமுழுதாக இல்லை என்ற ஒரு நிலை. அப்ப தென்னிலங்கை இழக்கப்படுமாக இருந்தால் வடக்கு கிழக்கும் இழக்கப்படும். ஏனென்று சொன்னால் வடக்கு கிழக்கில் இந்தியாவால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை. ஒரு மாகாண அரசை உருவாக்குவது என்றால் சொன்னாலும் அங்கு அது முடியாத காரியம், தமிழர்களால் அது இயலாத காரியம். இந்தியா நேரடியாக பலவற்றை செய்ய முடியாது. தமிழர்கள் தான் அதுக்குரிய முனைப்பெடுக்கோடும். இந்தியா மறைமுகமாக ஆதரவுகளை வழங்கும். ஆனால் தமிழர்கள் அதற்கான முனைப்பை எடுக்கும் போது ஏனையவர்கள் அடித்து மூடி விடுவார்கள், அதை ஏதோ ஒரு வகையில் இல்லாது செய்து விடுவார்கள். அவர்கள் மேற்குலகம் சார்பாக இயங்குகிறார்களோ இஸ்ரேல் சார்பாக இயங்குகிறார்களோ என்னவோ தெரியவில்லை. அப்ப இப்போது இந்தியாவுக்கு இரண்டு, அதாவது வடக்கு கிழக்கை தான் ஏதாவது ஒன்றை செய்ய, அதாவது தனது பிடியின் கீழ் வைத்திருக்க முற்படுகின்ற அதே சமயம் தென்னிலங்கையை மாற்றினால், தென்னிலங்கையை தனது கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தால் இலங்கை முழுவதையும் கொண்டு வந்து விடலாம் என்று. அமெரிக்காவின் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் முயற்சிகள், அமெரிக்கா தற்போது இலங்கையை முற்றுமுழுதாக குறிவைத்திருக்கின்றது. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான விடயம்.
அமெரிக்கா இப்போது நேரடியாக கையாளுவதை விட்டுவிட்டு ஆஸ்திரேலியாவுக்குள்ளால் தான் இலங்கையை கையாள முற்பட்டு கொண்டு நிற்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவின் நடவடிக்கைகள் இப்போது மிக அதிகம். அண்மையில் பலாலிக்கு சென்று ஸ்கேனர்களை வழங்கியிருந்தார்கள். காங்கேசன் துறைமுகத்துக்கு ஸ்கேனர்களை வழங்கியிருந்தார்கள். வடபகுதியில் மீன்பிடித்துறை தொடர்பாக அவர்கள் அண்மையில் கலந்துரையாடி இருக்கிறார்கள். அது தொடர்பாக பேசி இருக்கிறார்கள். இன்னும் செல்லும் போது இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரை, இப்ப மேற்குலகத்தை பொறுத்தவரையில் பிரித்தானியா ஒன்று, நியூசிலாந்து ஒன்று, ஆஸ்திரேலியா ஒன்று, அமெரிக்காவும் ஒன்றுதான். அவர்கள் வெவ்வேறு பாஸ்போர்ட் தான் வேறையே தவிர எல்லோரும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு விடயங்களையும் ஒவ்வொருத்தர் கையாள்வார்கள். அப்ப இது இந்தியாவுக்கும் தெரியும். எனவேதான் இந்தியா தற்போது அதை எதிர்ப்பதற்குரிய ஒரு அடித்தளத்தை போடுகிறது. நன்றி. இந்தியாவுடைய குடியரசு தினத்தின் பொழுது ஒடிசாவில் நடைபெற்ற குடியரசு நிகழ்வில் நாமல் ராஜபக்ஷ பிரதம விருந்தினராக பங்கெடுத்த விடயங்கள், அதனுடைய பின்னணி என்ன என்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்கலாம் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரியும், புவிசார் அரசியலை நீங்கள் எடுத்தால் இலங்கை, இந்தியா அந்த பகுதியில் பெரிய ஒரு இடத்தை வகிக்கிறது. அதில் இலங்கையை பொறுத்த மட்டில் நிதானமான நிலைமை இல்லாத நிலைமை இருக்கிற, அரசியலில் நிதானம் இல்லாத தன்மை, பொருளாதாரத்தில் நிதானம் இல்லாத தன்மை. அப்ப இதை தங்களுக்கு தேவையான மாதிரியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற சர்வதேச நாடுகளுடைய நிலைமைகளை நீங்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டிக் கொண்டு இன்னொரு செய்தி என்னவென்றால், ஆஸ்திரேலியாவுடைய முன்னாள் இலங்கைக்கான தூதுவர் மீண்டும் அவருடைய பணி முடிந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கின்றார். அவருடைய பெயர் கேத்தி கோல்மன். இவர் இப்பொழுது ஆஸ்திரேலியாவினுடைய தேசிய புலனாய்வு துறையினுடைய தலைவராக அவரை நியமித்திருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம், அந்த பிராந்தியத்தில் எவ்வாறு இலங்கையை மையப்படுத்திய வகையில் எல்லாம் நடைபெறுகின்ற என்று சொல்லும் பொழுது இந்த கத்தியினுடைய நியமனம் இதன் பின்னணியில் ஏதாவது இருக்கிறதா இலங்கை தொடர்பாக? உண்மைதான். கடந்த வாரம் இந்த கத்தியை ஆஸ்திரேலியா தனது தேசிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டிருக்கிறார்கள். தேசிய புலனாய்வுத்துறையின் பணிப்பாளராக, அது ஒரு மிக மிக முக்கியமானது. ஆஸ்திரேலியாவில தேசிய புலனாய்வுத்துறையின் பணிப்பாளராக வந்த முதலாவது பெண் அவராகத்தான் இருக்கலாம். 2008ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரையிலும் இலங்கையின் தூதுவராக இருந்தவர். அது மட்டுமல்லாது அவர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின், அதாவது தென்னாசிய, தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்துக்கான கொள்கை வகுப்பாளராகவும் மூலோபாய வகுப்பாளராகவும் இருந்தவர் அவர். அது மட்டுமல்லாது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு சிறப்பு தூதுவராகவும் அவரைத்தான் ஆஸ்திரேலியா போட்டிருந்தது. இந்த நிலையில் உங்களுக்கு தெரியும், இப்போது இலங்கை விவகாரத்தில் ஆஸ்திரேலியா மிக தீவிர கவனம் செலுத்தி வருகின்றது. அக்கூஸ் என்ற அமைப்பை அமெரிக்கா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா சேர்ந்து உருவாக்கி அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை வழங்கி ஆஸ்திரேலியாவை பலப்படுத்துகிற அதே சமயம் ஆசிய பிராந்தியத்தில் இப்போது பேர்த்தை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் கடற்படை தளத்தை அமைத்தது மட்டுமல்லாது அதாவது இந்து சமுத்திர பிராந்தியத்தை கையாள்வதற்கு ஜப்பானையும் ஆஸ்திரேலியாவையும் தான் அமெரிக்கா பயன்படுத்த போகிறது. அதில் கூடுதலாக ஆஸ்திரேலியா. அதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான உறவு, அந்த நடவடிக்கைகளில் கடுமையான மாற்றம். நான் முதலும் கூறியிருந்தேன், இந்த பலாலிக்கு பலாலி விமான நிலையத்துக்கு ஸ்கேனர்களை வழங்கியிருந்தார்கள், காங்கேசன் துறைமுகத்துக்கு வழங்கியிருந்தார்கள், வடபகுதி கடலுக்கு வந்திருந்தார்கள். ஆஸ்திரேலியாவின் கடற்படையினர் பேச்சுக்களை நடத்தியிருந்தார்கள். மீன்பிடி தொடர்பாக, அதை மேம்படுத்துவது தொடர்பாக, மீனவர் பிரச்சனை தொடர்பாக. என்னும் போது இந்த விவகாரத்தை இலங்கையில் இருப்பவர்கள் தான் முதலில் வெளிக்கொண்டு வந்திருந்தார்கள், இந்த கதியின் நியமனம் தொடர்பாக. அதன் பிற்பாடு இந்த வாரம் வந்த இலங்கை பத்திரிகைகளும் அதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றன. இப்ப இந்தியா இப்போது நாமல் ராஜபக்ஷவை தனது கைக்குள் கொண்டு வருவதற்கும் இலங்கையை கொண்டு வருவதற்கும் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு முன்மாதிரியாக இந்த கதியின் நியமனம், அமெரிக்காவின் ஈடுபாடுகள் எல்லாம் தான் இந்த இந்திய நடவடிக்கைகளுக்கும் பின்னால் இருக்கின்ற ஒரு காரணமாக இருக்கின்றது. இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். ஆஸ்திரேலியா ஈடுபட்டால் அமெரிக்கா இங்கே ஏற்கனவே எதிர்ப்பில் இருக்கிறார்கள், இந்தியா ஏற்கனவே இருக்கிறார்கள், சீனா இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கத்துக்கு இது எவ்வளவு சவாலாக அமைந்திருக்கு? உண்மையில் அனுரகுமார திசாநாயக்கான அரசு கூடுதலாக ஆஸ்திரேலியா, அமெரிக்காவின் பக்கம்தான் அவர்கள் நிற்கிறார்கள்.
சீனாவை அடுத்ததாக டில்வின் டி சில்வா ஊடாக சீனாவை ஒரு கையாளுகின்ற ஒரு நிலைமை. இப்ப இந்தியாவை ஒன்று சொல்வார்கள், இந்தியா இப்போது அமெரிக்காவையும் கையாளுகிறது, ஐரோப்பிய ஒன்றியத்தையும் கையாளுகிறது, பிரிக்ஸையும் கையாளுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதால தான் இந்த வர்த்தகத்துறையை வர்த்தக உடன்பாடுகள் மேற்கொள்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அது நீண்ட காலத்துக்கு அது சரி வராது, உங்களோட பாலிசி சரிப்பட்டு வராது. என்னென்று சொன்னால் அது உங்களோட பாதுகாப்பையும் கீழ் நோக்கி கொண்டு செல்லும், பொருளாதாரத்தையும் கீழ் நோக்கி கொண்டு செல்லும். அதே போன்ற ஒரு நிலைமையாகத்தான் தற்போது இலங்கையின் நிலைமையும் இருக்கின்றது. இலங்கை தற்போது இந்தியாவையும் ஓரளவுக்கு சமாளிச்சு, சீனாவையும் சமாளிச்சு, மேற்குலகத்தையும் சமாளிக்கலாம் என்று இருந்தாலும் இந்தியா இலங்கை முற்றுமுழுதாக மேற்குலகத்துடன் தான் நிற்கின்றது. ஏனென்றால் அவர்கள் தான் தற்போது உலக ஒழுங்கு இன்னும் இப்போது டாலர் விழுகிறது, அமெரிக்கா விழுகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அதுக்கு காலம் எடுக்கும், உடனடியாக ஒரே இரவில் அது நடந்து விடாது. அப்ப தற்போதைய நிலையிலும் IMF தான் தேவை, ஐநா தான் தேவை, அமெரிக்கா தான் தேவை என்ற ஒரு நிலை இன்னும் மாறவில்லை. அப்ப இலங்கை ஒரு பெருமளவில் அமெரிக்காவுடன் தான் நிற்கின்றது, அமெரிக்காவுடன். இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவின் இந்த நகர்வும் அமெரிக்காவின் தற்போதைய இலங்கை மீதான அமெரிக்காவின் செல்வாக்கை உயர்த்துவதாகத்தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக கதையின் நியமனம் அவர் ஏற்கனவே இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜி பிரிவுக்கு வேலை பணியாற்றியவர். ஆஸ்திரேலிய பிரதமர்களுக்கும் இது தொடர்பான ஆலோசகராகவும் பணியாற்றியவர். இலங்கை தொடர்பாக போர் நடந்த காலத்தில் இலங்கையில் இருந்தவர் அவர். எனவே போரின் பின்னரும் இருந்தவர் அவர். எனவே இலங்கை தொடர்பான விவகாரங்களை கையாள்வதில் அவருக்கு மிகவும் அனுபவம் இருக்கும் என்பதால் இவரின் நியமனம் இலங்கை மீதான மேற்குலகத்தின் குறிப்பாக அமெரிக்காவின் செல்வாக்கை மேலும் உயர்த்துவதாகத்தான் இருக்கும். நீங்கள் கூறினீர்கள் கத்தி அவர்களுடைய பதவிக்காலம் தொடர்பாக கூறினீர்கள், போர்க்காலத்திலும் இலங்கையில் இருந்தார், போருக்கு பின்னரும் இருந்தார் என்று நீங்கள் கூறும் பொழுது ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டும் இது என்ன விதமான அனுகூலத்தை இது தரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால், ஆஸ்திரேலியாவிலும் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவும் ஈழத்தமிழர்களுக்கு நடந்த அநீதி தொடர்பாக முழு நிலையையும் புரிந்தவர்கள். ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அவர் அந்த பதவிக்கு வந்ததே ஈழத்தமிழருக்கு தெரியுமோ தெரியாது. அமைப்புகளுக்கு அவர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுதோ தெரியாது. ஆக மிஞ்சினா கலைத்தார்கள் 13ஆம் திருத்தம், சுயாட்சி, அதுக்கு அங்கால உலகத்துல நடக்கிறது என்னன்னு தெரியாது. இப்ப என்ன செய்யணும் என்றும் தெரியாது. அடுத்தது இப்ப எந்த நாட்டோட கதைக்கோணம் என்று தெரியாது. ஐக்கிய நாடுகள் சபை இப்ப என்ன நிலையில இருக்குன்னு தெரியாது. அமெரிக்கா எதுவும் தீர்மானத்தை கொண்டு வந்தா அதை தாங்கள தீர்மானம் என்று சொல்லலாம், அல்லது இந்திய தூதர் எதுவும் ஒன்று கதைச்சிட்டா அதுக்குள்ள எங்கேயாவது ஒரு சொல்ல எங்களுக்கு நல்லது இருக்குமோன்னு பார்ப்பார்கள். இப்ப இவர் தான் கதை இலங்கையில இருந்தார்ன்றது தெரியுமோ தெரியாது. சரி, இந்த கொழும்புல இந்த பேப்பரை படிச்சார்களோ தெரியாது என்றுதான் நான் யோசிக்கிறேன். இப்ப நீங்கள் இந்த இலங்கை அரசியல்வாதிகள் நடவடிக்கைகளை பாருங்கள். எத்தனை பேர் இந்த பூகோள அரசியல் தொடர்பாக மக்களோட பேசுகிறார்கள், அல்லது தங்களோட நடவடிக்கை ஸ்ட்ராட்டஜி தொடர்பாக சொல்கிறார்கள். இப்ப கதே குளுக்மெண்ட் பதவியை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஆலோசகராக இருந்தவர். இந்தோ பசிபிக், சவுத் ஏசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா என்றெல்லாம் இந்தோ பசிபிக் எல்லாம் இருந்தவர். அப்படி ஆலோசகராக இருந்தவர் யாருக்கு? ஆஸ்திரேலியா பிரதமருக்கு. இந்த தமிழ் கட்சிகளுக்கு யாரும் இப்படியான ஆலோசகர்கள் இருக்கிறார்களோ, அல்லது தமிழ் கட்சிகள் இது தொடர்பாக பேசுகிறார்களோ, அல்லது சரி இது தொடர்பாக ஒவ்வொரு தூதரகங்களுக்கும் ஏதாவது பேசுகிறார்களோ, ஒரு ரெகுலர் கான்டாக்ட் வச்சிருக்கிறார்களோ, என்னென்ன மாற்றம் வருது என்னும் போது ஒவ்வொரு நாடுகளிடம் பல இல்லை, ஒன்றும் இல்லை. பொங்கல் பொங்குவாங்க. அந்த பொங்கலுக்கு இப்ப தைப்பொங்கலுக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம், நாடா போத்தி இருக்கிறார்கள். வேட்டி வெள்ளக்காரனுக்கு வேட்டி கட்டி, ஆஸ்திரேலியாவில் வெள்ளக்காரனுக்கு வேட்டி கட்டி நடையெல்லாம் போட்டு படம் எல்லாம் எடுத்து அது சந்தோஷம். அது அழகு பார்ப்பதுல அது ஒரு சந்தோஷம். அப்படி சந்தோஷப்பட்டு விட்டு விட்டால் இது நான் எரிக் சொல்கையும் சொன்னது போலதான். அவர்கள் இந்த வாழ்க்கைக்கு வந்து விட்டார்கள், அவர்கள் இனி உங்களை திரும்பி பார்க்க மாட்டார்கள். அதுதான் அவர்கள் ஒரு கருணாக்கு சொன்னதுதான்.
அவர்கள் வாழான ஒரு சுகபோகமான வாழ்க்கை, அதிலிருந்து தங்களுக்கு தங்கள் சுகபோகத்தில் எந்த விதமான விட்டுக் கொடுப்பையும் அவர்கள் மேற்கொள்ளப் போவதில்லை. அதே போலதான் அங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளும் தங்களுக்குள்ள அடிபாடே தவிர, இப்ப அங்க ஸ்ரீதரன் சுமந்திரன் பிரச்சனை, கயந்திரகுமார் ஸ்ரீதரன் பிரச்சனை, அல்லது அர்ஜுனாக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனைகளுக்கு அப்பால இந்த கதை குழுக்மன் எல்லாம் அங்க அவங்களுக்கு ஒரு மற்ற என்றால் அவர்களுக்கு தூர நோக்கு சிந்தனை இல்லைத்தானே. இப்ப உண்மையில் தினம் இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று இதயபூர்வமாக விரும்பினால் இந்த உள்ளூர் பிரச்சனையை விட்டுட்டு தற்போது உலகம் எவ்வாறு இயங்குகிறது, இதில் யாரை பிடிக்கணும், யாரை கதைக்கணும், என்ன செய்யணும் என்றது வேறு. அப்படி நீங்கள் அவரை கதைக்கணும், இவரை பிடிக்கணும், அதை செய்யணும் என்று சொன்னால் நீங்கள் பல நாடுகளை தொடர்பு கொள்ள வேண்டியவர். ஆனால் செய்கிறார்களா? இல்லை. தங்கள் நாட்டு எல்லைக்குள் அவர்கள் அதுக்கங்கால் மூச்சு விடுவதே இல்லை. அப்ப இவர்களுக்கும் இந்த ஆஸ்திரேலியா இந்த புலனாய்வுத்துறையின் தலைவருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த தொடர்பு எந்தவித சம்பந்தம் இருக்க போவதில்லை. உண்மைதான், நீங்கள் சொல்வதில் நிறைய உண்மை இருக்கிறது. சில வேளைகளில் எங்களுக்கு அது நோகும், ஆனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மாற்றம் வர வேண்டும். மாற்றம் வந்தால்தான் அந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரதிநிதிகளிடமிருந்து ஏதாவது வழியை காட்டுங்கள், நாங்கள் உலக பரப்பில் வாழ்கின்ற ஏனைய இனங்கள் போல் சுவீட்சமாக வாழ்வதற்கு எங்களுக்கு நாங்களும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதை எப்பொழுது அவர்கள் சிந்தித்து மனசுத்தியோடு நல்ல ஒரு மூலோபாய திட்டத்தோடு இவர்கள் இதை எப்பொழுது செய்ய தொடங்குகிறார்களோ அப்பொழுதுதான் அந்த மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கேத்தி குல்மன் அவர்கள் முன்னாள் இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர், அவருடைய புதிய நியமனம் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதற்கு நன்றி. வணக்கம் அரசர்களே. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.